அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கும் இடையிலான போட்டி. ஃபிர்அவுனின் கட்டளைப்படி சூனியக்காரர்கள் அனைவரும் ஒன்று கூட்டினர். சூனியக்காரர்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் போட்டி நடந்தது. போட்டியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே வெற்றி பெற்றார்கள். உண்மையை உணர்ந்த சூனியக்காரர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு சஜ்தா செய்தார்கள். இதனை கண்டதும் ஃபிர்அவுன் கடும் கோபம் கொண்டு அவர்களை கொலை செய்வதாக மிரட்டினான். ஆனால் இறை நம்பிக்கை கொண்ட அவர்கள் அதற்கு சிறிதும் அஞ்சவில்லை. இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 20வது அத்தியாயத்தில் 57 to 64வது வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கிறான். மூசாவே, உமது சூனியத்தால் எங்கள் பூமியிலிருந்து எங்களை வெளியேற்ற எங்களிடம் வந்துள்ளீர்களா என்று அவன் கேட்டான். இது போன்ற ஒரு சூனியத்தை நாமும் உம்மிடம் செய்து காட்டுவோம். எங்களுக்கும் உமக்கும் இடையே போட்டி நடத்திட பொதுவான இடத்தில் ஒரு நேரத்தை நிர்ணயிப்பீராக. அதை நாமும் நீயும் மீறாமிருப்போம் என்று கூறினான். பண்டிகை நாளே உங்கள் கூறிய நேரம் முப்பகலில் மக்கள் ஒன்று திரட்டப்படும் என்று அவர் கூறினார். ஃபிர்அவுன் திரும்பி சென்று தமது சூழ்ச்சியை ஒருமுகப்படுத்தினான். பின்னர் வந்தான். மூசா அங்கு கூடியிருந்த மக்களை நோக்கி, உங்களுக்கு என்ன கேடு? அல்லாஹ்வின் மீது அபாண்டமாக பொய்யை கற்பனை செய்து கூறுகிறீர்கள். அவ்வாறு கூறினால் அவன் தன் வேதனையை கொண்டு உங்களை அழித்து விடுவான். பொய் சொன்னவர்கள் எல்லாம் அழிந்தே போனார்கள் என்று கூறினார். இதை கேட்ட அவர்கள் தங்களுக்குள் இதை பற்றி தற்கரித்து கொண்டு இரகசியமாகவும் ஆலோசனை செய்து ஒரு முடிவு கட்டி கொண்டனர். அவர்கள் மக்களை நோக்கி, நிச்சயமாக இந்த இருவரும் சூனியக்காரர்களே. தங்களுடைய சூனியத்தின் மூலம் உங்களை உங்களுடைய ஊரை விட்டு வெளியேற்றிவிடவும் உங்களுக்கு மேலான மார்க்கத்தை அழித்துவிடவும் விரும்புகிறார்கள். ஆதலால் உங்கள் சூனியங்கள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டு பின்பு அவரை எதிர்க்க அணி அணியாக வாருங்கள். இன்றைய தினம் எவருடைய செயல் மேலோங்குகிறதோ அவரை நிச்சயமாக வெற்றி பெற்றவர் என்று கூறினார்கள். மேலும் அல்லாஹ் தன் திருமறையில் 26வது அத்தியாயத்தில் 39 to 51வது வசனம் வரைக்கும், பிறகு 7வது அத்தியாயத்தில் 103 to 125வது வசனத்தில் கூறியிருக்கிறான். குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் சூனியக்காரர்கள் ஒன்று திரட்டப்பட்டனர். எல்லா மனிதர்களும் குறித்த காலத்தில் நீங்கள் வந்து ஒன்று கூடுவீர்களா? இவ்வாறு அங்கு கூடும் சூனியக்காரர்கள் வெற்றி கொண்டால் அவர்களுடைய மார்க்கத்தையே நாங்கள் பின்பற்றவும் கூடும் என்று கூறப்பட்டது. சூனியக்காரர்கள் அனைவரும் வந்த பொழுது அவர்கள் ஃபிர்அவுனை நோக்கி, மெய்யாகவே நாங்கள் வெற்றி பெற்றால் அதற்குரிய கூலி எங்களுக்கு உண்டா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், ஆம், கூலி உண்டு. கூலி மட்டுமா? அந்த நேரத்தில் நீங்கள் நமக்கு நெருங்கிய பிறர் முகங்களாகவும் ஆகிவிடுவீர்கள் என்று கூறினான். அவர்களை நோக்கி மூசா, நீங்கள் சூனியம் செய்ய எரியக்கூடியதை எரியுங்கள் என கூறினார். ஆகவே அவர்கள் தங்களுடைய தடிகளையும் கயிறுகளையும் எறிந்து ஃபிர்அவுனுடைய கௌரவத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாய் நாங்களே வென்றுவிட்டோம் என்று கூறினார்கள். பிறகு மூசாவும் தம் தடியை எறிந்தார். அது பெரிதொரு பாம்பாகி அவர்கள் கற்பனை செய்திருந்த சூனியங்கள் அனைத்தையும் விழுங்க ஆரம்பித்து விட்டது. இதனை கண்ணுற்ற சூனியக்காரர்கள் அனைவரும் விழுந்து சிரம் பணிந்து, உலகத்தார் அனைவராரின் இறைவனே, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். அவன்தான் மூசா, ஹாரூனுடைய இறைவனும் ஆவான் என்று கூறினார்கள். அதற்கு ஃபிர்அவுன், நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன்னதாகவே நீங்கள் அவரை நம்பிக்கை கொண்டு விட்டீர்களா? நிச்சயமாக உங்களுக்கு சூனியம் கற்றுக் கொடுத்த உங்களுடைய குரு அவர்தான். அதிசீக்கிரத்தில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய மாறு காலை வெட்டி
உங்கள் அனைவரையும் சிலுவையில் அறைத்து விடுவேன் என்று கூறினான். அதற்கு அவர்கள், அதனால் எங்களுக்கு யாதொரு பாதகமும் இல்லை. ஏனென்றால் நிச்சயமாக நாங்கள் எங்கள் இறைவன் பக்கமே திரும்பி சென்று விட்டோம் என்று கூறினார்கள். அன்றி நிச்சயமாக மூசாவை நம்பிக்கை கொண்டவர்களின் நாங்கள் முதன்மையானவர்களாக இருக்கும் காரணத்தினால் எங்கள் இறைவன் எங்கள் குற்றங்களை மன்னித்து விடுவான் என்று நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம் என்று கூறினார்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.